ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி சமையல். மேகியாக இருந்தாலும் சரி, நூடுல்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம அதை பல விதமாக சமைச்சு சாப்பிட்ருப்போங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம மேகியை வச்சு ஒரு சுவையான பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, மேகியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 200 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பேக்கெட் மேகிக்கு 200 கிராம் கரெக்டாக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதும் நம்ம கலக்கி வச்சிருக்க மாவுலேருந்து சின்ன சின்னதாக எடுத்து போட்டுக்கோங்க. இந்த பக்கோடாவும் நார்மல் பக்கோடா மாதிரியே சீக்கிரமாக வெந்துருங்க. இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம மேகி போட்டிருக்கனால உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.